3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. ஏப்ரல் மாசமே அவர் இன்னும் பரப்புரைக்கு வெளியே வரல. வீட்டுக்குள்ள இருந்த போதே பனையூர்ல அவருடைய கட்சிக்கு 95லேருந்து 105 நடுவில் வச்சுக்கோமா 100ன்னு வச்சுங்களேன். 100 சீட்டில் வெற்றி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு ஏப்ரல் மாதமே இந்த போல் மித்ரா சொல்லிட்டான். இன்னைக்கு திமுகவுக்கு கரூர் டிராஜடிக்கு அப்பால் அவங்க எடுத்த அதிகாரப்பூர்வமான சர்வேலேயே 15 மந்திரிங்க படுதோல்வி அடைவாங்கன்னு வந்திருக்கு. அவங்க ஒரு சர்வே எடுக்கிறாங்க, திமுக ஒரு சர்வே எடுக்குது. மாப்பிள்ளை சபரீசன் வாரம் எடுத்துன்னுக்கிறாரு, ஒவ்வொரு தொகுதியும் எடுத்துன்னு இருக்காரு. யாரும் சும்மா இல்லை. எப்படி மோடி வந்து அங்கே கோதி மீடியானா லேப்டாப், அதாவது மடியில் வச்சு நாய் மாதிரி, மடியில் வச்சு கொஞ்சம் நாய் மாதிரி ஆயிடுச்சோ அதுபோல் தமிழ்நாட்டில் ஸ்டாலினுடைய லேப்டாக தான் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்களும் ஆயிடுச்சு. பாயிண்ட் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சி.கே. மதிவாணன் அவர்கள். வாருங்கள் அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களுக்கு வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே 23% வாக்கு வங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. இது சாத்தியமா இது? ஏன்னா இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்தப்புறம் மக்கள் வந்து ஒரு பக்கம் பயங்கரமாக கோவப்பட்டாங்க, விஜய் மேலே கோவப்பட்டாங்கன்ற மாதிரி தகவலும் வந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே அரசு பக்கம் திரும்பிடுச்சுன்ற மாதிரியும் பேச்சு வருது மக்கள் மத்தியிட்ட. எதுதான் சார் உண்மை? இல்லை நீங்கள் சொல்கிறது வந்துட்டு ஒரு சரியான கணக்கு இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், அதாவது 10/4 ஏப்ரல் 10, 2025 நான் சொல்கிறது வந்து ஒரு மதிப்பு மிகுந்த போல் மித்ரா அப்படின்னு பம்பாயில் இருக்கக்கூடிய இந்தியா பூரா தேர்தல் ஒப்பீனியன் சர்வேக்களை எடுத்து அவ்வப்போது சொல்லி கொண்டிருக்கிற ஒரு புகழ்பெற்ற நிறுவனம். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா ட்விட்டரில் இருக்குது, அதனுடைய செய்திகள் பார்த்துக்கலாம். அவங்க வந்து ஏப்ரல் மாதம், இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சீட் ப்ரொஜெக்ஷன் என்ன சொன்னாங்கன்னா, சீட் அண்ட் ஓட் ப்ரொஜெக்ஷன் சொல்கிறேன். தாவேகா 95லேருந்து 105 இடத்துல ஜெயிக்கும். ஆமாம். திமுக 75லேருந்து 85 இடத்துல ஜெயிக்கிற வாய்ப்பு, ஏதாவது ஏப்ரலில். ஓகே. ஏடிஎம்கே 55லேருந்து 65 இடங்கள் ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்தது 234 சீட்டில். அப்போ ஏப்ரல் மாதமே அவர் இன்னும் பரப்புரைக்கு வெளியே வரல. வீட்டுக்குள்ளே இருந்த போதே பனையூரில் அவருடைய கட்சிக்கு 95லேருந்து 105 நடுவில் வச்சுக்கோமா 100ன்னு வச்சுங்களேன். 100 சீட்டில் வெற்றி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு ஏப்ரல் மாதமே இந்த போல் மித்ரா சொல்லிட்டான். இன்னும் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு 75லேருந்து 85னா 80 நடுவில் வச்சுக்கோ, மிட் பாயிண்ட்டு 80ன்ட்டான். அப்போ 20 சீட்டு அன்னைக்கே ஏப்ரல்லையே அட்வான்ஸ் ஆகிடுச்சு ஆளுங்கட்சியை விட. எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக 55லேருந்து 65, மிட் பாயிண்ட் 60ன்னு வச்சுக்கலாம். அப்போ 60, 80, 100 புரியுதுங்களா? இப்போ இந்த அளவுக்கு இருந்தது. சரி, இது நான் சொல்கிறது ஏப்ரல் 10 இந்த ஆண்டு. இப்போ 16/7 ஜூலையில் எடுத்தது. இதை நான் சொல்கிறேன். இதனுடைய சீட் பர்சன்டேஜ் பாருங்கள். டிவிக்கு 108லேருந்து 123 மெஜாரிட்டி வந்துருச்சு. மிட் பாயிண்ட் 110, 115 வந்தாச்சு. ஓகே, ரைட்டா? 117 வந்தால் தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கலாம். ஏடிஎம்கே 2வது இடத்துக்கு வருது, 3வது இடத்துலேருந்து 2வது இடத்துக்கு வருது. 52லேருந்து 62, ஒரு 57 இடம்னு வச்சிங்களேன். இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு 75 இடம் இருக்குது. இன்னைக்கு 2 பேரும் கூட்டணி வச்சா முடிஞ்சு போச்சு. இல்லை சொல்கிறது கேளுங்க. திமுக எங்கே 3வது இடத்துக்கு போயிடுச்சு பாருங்க. அதாவது வந்து ஏப்ரல் மாதம் 2வது இடத்துல 80 சீட்டுக்கு அது வெற்றி பெறும் வாய்ப்பு இருந்த அந்த கட்சி, ஒன்றிணைவோம் வா, உங்களோடு ஸ்டாலின், ஓரணியில் தமிழ்நாடு, மிச்சம் விடுபட்டவர்களுக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை, என்ன குட்டிக்காரனை அடிச்ச பிறகு இல்லை பண்ணா சீட்டு 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க. 43லேருந்து 55, மிட் பாயிண்ட் 50ன்னு வச்சுங்களேன்.
இன்னைக்கு திமுகவுக்கு கரூர் டிராஜடிக்கு அப்பால அவங்க எடுத்த அதிகாரப்பூர்வமான சர்வேலேயே 15 மந்திரிங்க படுதோல்வி அடைவாங்கன்னு வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்துங்க நீங்க பாருங்க எப்படி முன்னேறிட்டு இருக்குது தாவேகா. ஆனா இதை வச்சு திமுக எப்படி பின்னுக்கு வந்துட்டு இருக்குது. எதை வச்சும் எதுவும் சொல்ல முடியாதுங்க. தேர்தலுக்கு ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னால தான் ஃபைனலாக செட்டின் ஆகும் மக்கள். ஃபென்ஸ் அதாவது இந்த மதில் மேல் பூனையா இருக்கிறவங்க மக்களுடைய எதிர்ப்பு. கரூர் மாதிரி ஒரு டிராஜடி வரும்னு நம்ம நினைச்சோமா? இப்போ அந்த டிராஜடி மாதிரி இன்னொரு டிராஜடியோ இன்னொரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டோ அது நடக்கணும்னு நான் சொல்ல. ஒரு அரசியல் நிகழ்வு வந்தால் அப்படியே தலைகீழாக மாற்றிடும். ஆனால் பொதுவாக இப்போ என்ன சொல்ல நான் வரேன்னா, அதாவது வந்து ஜூலை மாதம் இருந்த சீட் சொல்லிட்டேன். 3வது இடத்துக்கு திமுக வந்துடுச்சு. போல் மித்ரான்ற ஆர்கனைசேஷன் நடத்தின சர்வேன்றதையும் தெளிவாக சொல்கிறேன் நான். சும்மா காமா சோமா ஆட்களில் ஓட் பர்சன்டேஜ் பாருங்கள், நீங்கள் இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. ஜூலை மாதம் நான் சொல்கிறது அதை விட அதிகமாகிடுச்சு தான் இப்போ ஒரே திமுகவுக்கு. கரூரில் இந்த அடி நாயடி பேயடி விஜயும் அந்த கட்சியும் அடித்த பிறகும் அதனுடைய பர்சன்டேஜ் குறையாது மட்டும் இல்லை, பச்சாதாபம் ஜனங்களுக்கு என்ன எப்படி அடி கூடி போச்சு. கூடுறதுக்கு முன்னால் இந்த கதையை சொல்கிறேன். 16/7/2025 தாவேகா 36.8, ரவுண்டாக பண்ண 37ன்னு வச்சிங்களேன். ஏடிஎம்கே ப்ளஸ் கூட்டணி 28.9, 29. திமுக 26.1, நாம் தமிழர் கட்சி 4.1. இதான் அதாவது வந்து நான் சொல்கிறது வந்துட்டு இது வந்து நோட் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் மனசில் வச்சுக்க முடியாதுன்றதால. ஸோ தாவேகாவுக்கும் 2வது வர்ற அதிமுகவுக்கும் இடையில் 8-9% வித்தியாசம் இருக்குது. அது 37, இது 29, 8% இருக்குது. திமுகவுக்கும் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா இது 26, அது வந்து 23% இருக்குது. கடந்த முறை திமுக அதிமுகவுக்கு நடுவில் 6% என்னவோ தான் வித்தியாசம் இருந்தது சட்டமன்ற தேர்தலில். புரியுதுங்களா? நாம் தமிழர் கட்சி 8%, 9%, இப்போ பாதியா 4.1. எப்போ? ஜூலை மாதம். இப்போ வந்து அண்ணன் வந்து திமுகவுடைய பேச்சாளராக மாறி தாவேகாவை ஆட்சி அதிகாரத்திலே இல்லாத ஒரு கட்சியை, இது வரைக்கும் எந்த ஊழல் முறைகேடும் செய்யாத ஒரு கட்சியை இப்போ மெயின் எனிமியாக வச்சு அடிக்கிறார் இல்லையா? எதுக்கு அடிக்கிறாருன்னு உலகத்துக்கே தெரியும். திமுக விமர்சனத்தை குறைச்சிட்டாரு. மொத்தமாக விட்டாருன்னு அம்பலம் ஆயிடுவார் இல்லையா? அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்குவார். ஆனால் தாவேகாவில் தான் அவருடைய தம்பிமாரும் அவர்களும் அடிக்கிறாங்க. காரணம் என்னன்னா 8 நாள் ஆயிடுச்சு. இப்போ 4-2-1 கூட ஆகலாம். தாவேகா என்ற கட்சி வந்து அதன் அரசியல் வருகை என்பது விசிகா அண்டு நாம் தமிழர் கட்சி பல கட்சிகளை காலி பண்ண போதுங்க. நீங்கள் எழுதி வச்சு பாருங்கள். அடுத்த சீட்டு சொல்கிறேன். முதலமைச்சருக்கு நீங்கள் யாரை விரும்புகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதே இந்த போல் மித்ரா சர்வேல ஜூலை 16 எடுத்ததில். அதில் நீங்கள் பாருங்கள், விஜய்க்கு வந்து 40.8, ரவுண்ட் பண்ணால் 49. அதாவது தமிழ்நாட்டில் பாதி மக்கள் வந்து அவரை தான். அதனால தான் விஜய் ஆட்கள் எல்லா இடத்துலையும் டோரில் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய். அந்த ஸ்லோகன் அவங்க கொண்டு வந்ததே இந்த மாதிரி. அவங்க ஒரு தனி இதை பார்த்துன்னு சொல்ல, அவங்க ஒரு சர்வே எடுக்கிறாங்க. திமுக ஒரு சர்வே எடுக்குது. மாப்பிள்ளை சபரீசன் வாரம் எடுத்துன்னுக்கிறாரு, ஒவ்வொரு தொகுதியும் எடுத்துன்னு இருக்காரு. யாரும் சும்மா இல்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னாலே தேர்தல் பணியை துவங்கினதை வச்சே நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் கூட கருணாநிதி இந்த மாதிரி செஞ்சது இல்லை. 13 வருஷம் ஆட்சியில் இல்லாத போது கூட தொடர்ச்சியாக கருணாநிதி 5 மாதம் 6 மாதத்துக்கு முன்னால் தான் தொடங்குவார். ஆனால் இவங்க நாங்கள் தான் அடுத்தது, அடுத்த தேர்தல், அதுக்கு அடுத்த தேர்தல்லாம் வாய்ச்சவடால் அடிச்சுன்னு இருக்க ஸ்டாலின் கட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாலேயே தேர்தல் பணியை தொடங்கிட்டாங்க. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ்லேருந்து வரும், அவங்க பணம் நிறைய இருக்குது. ஸோ சர்வேக்கள் எடுத்து குவிக்கிறாங்க. இப்போ எல்லா சர்வேலையும் விஜயும் அவருடைய கட்சியும் முன்னால் போயிட்டு இருக்கும்போது அப்போ குறி வைப்பாங்களா மாட்டாங்களா? பயம் இல்லை, மரண பயம், மரணம் மாசுன்னுவாங்களே, மரண பீதி வந்துடுச்சு இப்போ. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரை அடின்னு அடிக்கிறாங்க. பட் அதுவே அவருக்கு பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு, ப்ளஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், விஜய் வந்து 40.8ன்னா 41%.
ஸ்டாலின் வந்து 25.9 அப்படின்னா 26%. முதல்வர் வேட்பாளருக்கு. ஆமா, முதல்வர் நீங்க விரும்புகிற முதல்வர் யாரா வரணும்னு விரும்புறீங்கன்னு. இபிஎஸ் 18.5 19 ரவுண்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ ரவுண்ட் பண்ணா விஜய் 41, ஸ்டாலின் 26, இபிஎஸ் 19. விஜயை தவிர 2 பேரும் இவர் தற்போதைய முதல்வர், நிகழ்கால முதல்வர் பதவியில் இருக்காரு. ஏற்கனவே முதல்வர் பதவியில் இருந்தவர் யாரு? இபிஎஸ். அப்போ பாருங்க, விஜய் வந்து 41, ஸ்டாலின் வந்து 26. மக்கள் யாரை விரும்புறாங்கன்னு தெரியுதா? இது ஒரு கணக்கு. ஓட் பர்சன்டேஜில் இது ஒரு கணக்கு. 2வது இடத்துல ஏப்ரல்ல இருந்த திமுக இப்போ 3வது இடத்துக்கு சரிஞ்சிருக்குது. அப்போ கரூர் ட்ராஜடிக்கு அப்புறம் இன்னும் நமக்கு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. ஆனால் பொதுவாக நீங்கள் ஜனங்க கிட்ட பேசுனீங்கன்னா திமுகவை காலங்காலமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த குடும்பங்கள் கூட இல்லை, இது ரொம்ப அருவருப்பாக இருக்குது, குடும்ப அரசியல் என்பது முகம் சுளிக்க வைக்கிற அளவுக்கு இப்போ இன்ப நிதியை கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது அவர் இளைஞர் அணிக்கு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதான் ரெட் ஜெயண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தான் சினிமா கொண்டு வராங்க. அது வந்து அவங்க அப்பா வழி, அவங்க தாத்தா வழி சினிமா, அரசியல், அப்புறம் அப்படியே வந்து கட்சி பொறுப்பு, ஆட்சி, இதுதான் அவங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்டு. அதை ரொம்ப தெளிவாக செய்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து திமுக என்பதுங்க மிக மோசமான சூழ்நிலைகளுக்கு விஜயினுடைய வருகை என்பது உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஜெயலலிதா சொல்லுவாங்க தெரியுங்களா, எதிரிகளையே கண்ணு கெட்டிய தூரத்தில் காணணும். நான் அப்பவே சொல்லுவேன், எதிர்க்கையில் எல்லாம் உன் பின்னால இருக்காங்கம்மா, உன் கூட இருக்காங்க, அதனால தான் இப்படி ஆச்சுன்னு. அந்த மாதிரி இன்னைக்கு இவங்க இப்படி மனப்பால் குடிச்சிட்டு இருந்தாங்க. எது வரையிலன்னா ஒரு 1.25 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் எடப்பாடி, பிஜேபி எல்லாம் ஊதி விட்டுறலாம். இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது மதுரை மேயர் அவங்க வந்து பதவி விலகிட்டாங்க சார். அங்கே வந்து மதுரை அந்த கார்பரேஷன் வந்து ஏகப்பட்ட ஊழல் நடந்துருச்சுன்ற மாதிரி குற்றச்சாட்டு வந்துச்சு. ஏன்னா அடுத்து வந்து அவங்க விசாரணை வளையத்துக்கு கொண்டு வரலான்ற மாதிரி ஒரு தகவலும் வருது. அதனால அவங்க ரிசைன் பண்ணதாகவும் சொல்றாங்களே சார், எப்படி பார்க்குறீங்க? அதாவது திருமதி இந்திராணி பொன் வசந்த்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லா கட்சிக்காரங்களும் இப்போ மகளிருக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதில் வேற வழி இல்லாமல் மகளிர் தான் போட்டி போடணும். ஸோ மகளிர் போட்டி போடணும்னு மனைவியை, சகோதரியை போட்டி போட வச்சுட்டு, ஆனால் ப்ராக்டிக்கலாக இவங்க தான் ஆட்சி நடத்துகிறாங்க, ஆண்கள் தான். இந்த மகளிர் இடஒதுக்கீடு என்பதே அதாவது ஒரு கேலி கூத்தா ஆகிட்டு இருக்கு. பஞ்சாயத்து பிரசிடென்ட்லேருந்து நான் பார்க்குறேன், மேயர் வரைக்கும் எல்லாமே அவங்களுடைய ஹஸ்பண்டு தான் டைரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சியில் மேயர் பதவி விலக வேணும்னு அதிமுக வந்து கோரிக்கை வச்சது. சிபிஎம் கட்சி, தோழமை கட்சியான சிபிஎம் கட்சியே அந்த எம்பியே கூட கடுமையாக விமர்சனங்கள்லாம் வச்சார். ஸோ அதனால் வந்து திமுகவுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா பல கோடி ரூபாய் சொத்து வரி வசூலில் மோசடி பண்ணியிருக்காங்க, மாநகராட்சியே கொள்ளை அடிச்சிட்டாங்க. மதுரையில் மட்டுமா சார், சென்னையில் இல்லை, வெளியே வந்ததை சொல்கிறேன், வழக்கு போடப்பட்டிருக்கிறத சொல்கிறேன். நீங்கள் திமுக தோக்க போகிறதுக்கான பல காரணங்களில் ஒன்று என்னென்னா, அதனுடைய இந்த கார்ப்பரேஷன், பஞ்சாயத்து, இந்த பகுதிகளில் இருக்கிற இடைப்பட்ட நிர்வாகிகள் ஊழல் இருக்குது பாருங்கள், அந்த ஊழலால் தான் அவங்க பெரிய அளவுக்கு தோக்க போகிறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவங்க 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, ஓட்டுக்கு 4000 ரூபாய் கொடுக்க போகிறதா இருந்தாலும் சரி, என்ன ஃப்ரீ பஸ் விட்டாலும் சரி பெண்களுக்கு, இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக போயிட்டு இருக்குங்க. ஏன்னா அதை சாதாரண மக்களுடைய வெறுப்பு. ஆமாம், இப்போ 5 அந்த இவங்க மண்டல தலைவர்கள் ராஜினாமா பண்ண சொன்னாங்க. அப்புறம் 2 பகுதி தலைவர்கள் மாநகராட்சியில் மதுரையில், இப்போ மேயரே இதுக்குள்ளே நான் ஒரு பாலிடிக்ஸ் சொல்ல, ஊழல் மட்டும் இல்லை, அங்கே ஒரு பாலிடிக்ஸ் ஓடுது. மதுரை மாவட்டத்தில் 2 திமுக தலைமை, 2 கேம்ப் இருக்கு. ஒன்று பத்திரப்பதிவு மாபெரும் மூர்த்தி இருக்காரு, இன்னொன்று நம்ம ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் பழனிவேல் தியாகராஜன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற இந்த திமுகவில் இதெல்லாம் நடக்குதுன்னு ஊடகம் விவாதிக்காது. அதிமுகவில் செங்கோட்டையின 4 பேர் பார்த்தாங்கன்னா அதுக்கு 2 நாள் விவாதம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஊடகங்களை பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப அவமானமா இருக்கு. தமிழ்நாட்டு ஊடகங்கள் மதுரையில மக்கள் பேசுறாங்க, ஊடகங்கள் பேசுவது இல்ல. ஊடகங்கள் சன் நியூஸ் வந்து விவாதிப்பாங்களா? அதாவது ஊடகங்கள் ஒரு சார்பா இருக்குன்ற மாதிரி மக்கள் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சாங்கன்ற. அது கரெக்ட். அதாவது ஊடகங்கள்
எப்படி மோடி வந்து அங்கே கோதி மீடியானா லேப்டாப், அதாவது மடியில் வச்சு நாய் மாதிரி, மடியில் வச்சு கொஞ்சம் நாய் மாதிரி ஆயிடுச்சோ, அதுபோல் தமிழ்நாட்டில் ஸ்டாலினுடைய லேப்டாக தான் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்களும் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் 1 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. 20 பக்கம் விளம்பரம் வருது ஆயுத பூஜை அன்னைக்கு. ஸ்டாலின் உதயநிதி படம் 20 பக்கத்தில், மந்திரிகள், மாவட்ட செயலாளர்கள். புரியுதுங்களா? அரசாங்க விளம்பரம் இல்லாத நான் சொல்கிறேன். அப்போ விளம்பரங்களை காட்டி பணத்தை கொடுத்து மீடியாவை பூரா அடிமையாக்கி காலுங்கீழ போட்டுக்கிச்சு திமுக. அதனால் உண்மையான செய்திகள் மக்களுக்கு போகிறதில்ல. அதை சமூக ஊடகங்கள் இப்போ வந்து அந்த இடத்த பிடிச்சிடுச்சு. இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து உண்மையை சொல்கிற விஷயத்தில் ரொம்ப பெரும் பங்காற்றுகின்றன. இப்போ இந்த மதுரை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏன்னா பொன் வசந்த் வந்து பழனிவேல் தியாகராஜனுடைய தீவிர ஆதரவாளர். ஓகே. ஸோ மூர்த்தி அண்ட் கம்பெனிக்கு வந்து இந்த மதுரை வந்து நம்ம தான் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர், ஆனால் இந்த மாநகராட்சி வந்து வேற நம்ம ஆளுக்கிட்ட இல்லையேன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப நாளாக இது, அதனால் இதுக்கு உள்கட்சியில் தாங்க வெளியே வந்தது, இல்லைன்னா வெளியே வந்திருக்காது. ஸோ திமுக மதுரை மாவட்டத்தில் படுதோல்வி அடைய போது அதுக்கு முக்கிய காரணம் இந்த மாநகராட்சி ஊழல் என்பதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நிறைய விஷயம் நீங்கள் நம்ம பேசணும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வுகள், முக்கியமாக தாவேகா குறித்து நம்ம பேசணும். இது பற்றி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார்.